ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, "எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் டயரி ஆகுது. பட் நான் ஸ்பைசி இல்லாம தான் சாப்பிடுறேன். அப்ப ஸ்டொமக்ல வலிக்குது லைட்டா. எதுக்கு வலிக்குது? வெயிட் லாஸ் இருக்கு. இது என்ன ப்ராப்ளம்? இதுதான் அல்சரா? இல்ல நான் என்ன பண்ணணும்?" அப்படின்ற மாரி கேட்டிருக்காரு. ஹாஸ்பிட்டல் பார்த்தாச்சு. ஆன்டாசிட், செர்பன், பேன் 40 குடுக்குறாங்க. பட் இன்டைஜஷன் டயரியாவா ஆகுது. ப்ளீஸ் யாராச்சும் இது மாரி இருக்கா? அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு பேர் தான் கேஸ்ட்ரைட்டிஸ். இட் குட் பி சிம்ப்டம்ஸ் ஆஃப் கேஸ்ட்ரைட்டிஸ். அக்யூட் கேஸ்ட்ரைட்டிஸ்க்கான சிம்ப்டம்ஸ் தான் இந்த மாரி மேல் வயிறு வலிக்கிறது, எதுக்களிப்பு இருக்கிறது, இன்டைஜஷன் இருக்கிறது, என்னைக்காவது ஒரு நாள் டயரியா மாரி லூஸ் மோஷன் போயிறது. இதெல்லாமே கேஸ்ட்ரைட்டிஸ். இரைப்பையோட உள் சுவர்ல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் ஒண்ணுல்ல, ஒரு விதமான புண் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சிவந்திருக்கிறது. அந்த சிவந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐ மீன் மெடிக்கல் டெர்ம்ல. ஸோ இந்த மாரி இருக்குன்னா முக்கியமான காரணம் என்னன்னா, இது வந்ததுக்கு அப்புறம் நீங்க காரம் இல்லாம சாப்பிடுறீங்க. தட்ஸ் ஓகே, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது வர்றதுக்கு முன்னாடி நீங்க நல்லா இருக்கும் பொழுது, நீங்க ரொம்ப காட்டமான உணவு எடுத்திருக்கலாம், ஸ்பைசியா சாப்பிட்டுருக்கலாம், ஹோட்டல் ஃபுட் எடுத்திருக்கலாம், வெறும் வயித்துல நெறைய டீ, காஃபி குடிச்சிருக்கலாம், நேரம் தவறி நெறைய அன்டைம்லலாம் சாப்பிட்டுருக்கலாம். இதன் காரணமா உள் சுவர்ல இந்த இன்னர் லைனிங்ல வந்துட்டு கொஞ்சம் புண்ணு வந்தது அப்படின்னா, நீங்க சொல்ற எல்லா சிம்ப்டமும் இருக்கும். மேல் வயிறு வலி, எதுக்களிக்கிறது, டைஜஸ்ட் ஆகாம போறது இதெல்லாம் இருக்கும் நண்பா. இந்த மாரி இருக்கிற மற்ற நபர்கள், இந்த கேள்வி கேட்டவர் தவிர மீதி ஆயிரக்கணக்கான நபர்கள் பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, நீங்க ஒரு சிம்பிள் ரெமெடி இதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாரி இருந்ததுன்னா நீங்க பண்ண வேண்டியது நம்பர் 1 என்ன அப்டின்னா, 1/2 மணி நேரம் முன்னதாக சாப்பிட பாருங்க. உங்களோட யூசுவல் டைம் என்ன? இப்போ 9 மணிக்கு காலை உணவுனா 8, 8:30 மணிக்கெல்லாம் காலை உணவு முடிங்க. 12:30 மணிக்கு மதிய உணவு, இரவு ஒரு 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் இரவு உணவு. 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் அட்வான்ஸ்டா சாப்பிட்டுட்டு வாங்க. ஈவன் பசி கம்மியா இருந்தாலும் பரவால்ல, கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டு பாருங்க. இது என்ன பண்ணும்னா, வயித்துல சுரக்கக்கூடிய அதிகமான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அதனால ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் இல்லாம பார்த்துக்கும் நம்பர் 1. 2வது, காலை வெறும் வயிற்றுல ஒரு சோற்று கற்றாழை, தயிர் இது 2 மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் மாரி போட்டு எடுக்கலாம். பழைய சாத கஞ்சி எடுக்கலாம். வெண்பூசணி சாறு எடுக்கலாம். இதுல எது வேணாலும் ஒண்ணு. ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஒத்து போறதோ, அல்லது ஒரு நாளைக்கு ஒண்ணு எடுத்துட்டு வரலாம். அதிகபட்சம் ஒரு 1 மாசம் வரைக்கும் எடுங்க. இதனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட் அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. 3வது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இடை உணவு பராமரிக்கணும். இடை உணவுனா 2 உணவுக்கும் இடைப்பட்ட நேரங்கள்ல வயித்த காய போடாம ஊற வச்ச நட்ஸ் எடுத்துக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், பழங்கள் புளிக்காத பழங்கள் எடுத்துக்கலாம். ஆப்பிள், சப்போட்டா, பொமோகிரானேட் எடுத்துக்கலாம். இல்ல அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய பழங்கள் எதுவா இருந்தாலும் முலாம்பழம், தர்பூசணி ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒண்ணு இடை உணவு கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். வேக வைத்த கார்ன் எடுக்கலாம். வேக வைத்த கடலை வகைகள் கூட கொஞ்சமா எடுக்கலாம். எந்த தப்பும் இல்ல. அதே மாரி உட்கொள்ற உணவுல அதீதமான காரம், புளிப்பு இல்லாம மிதமான காரம், மிதமான புளிப்புல சாப்பிட்டுக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. என்னைக்கு டயரியா போதோ, வாரத்துல 1 நாள் தான் போகுதுன்னு சொல்றீங்க. அந்த மாரி இருக்கு போறனைக்கு மட்டும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வைக்காத அப்படியே வெந்தயத்த மட்டும் மோஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே முழுங்குங்க. பொட்டுக்கடலை மென்னு சாப்பிடுங்க. நார்மலா உடைச்ச கடலை அல்லது சட்னிக்கு அரைக்கிற உடைச்ச கடலைன்னு சொல்றோம். இத மென்னு சாப்பிடலாம். பேரீச்சம்பழத்தோட கூட வச்சு மென்னு சாப்பிடுங்க. ட்ரை அத்திப்பழம். இது நல்ல இன்னர் லேயர ஃபார்ம் பண்ணும். இந்த ட்ரை அத்திப்பழம் ரெகுலரா நீங்க சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா, இரைப்பை மற்றும் குடல் பகுதியினுடைய இன்னர் லேயருக்கு ரொம்ப நல்லது. இதுல உங்களுக்கு வார வாரம் போறது நிக்குது, டயரியா மாரி போறது நிக்குது அப்படின்னாலும், உங்களுக்கு அந்த மேல் வயிறு எரிச்சல், எதுக்களிக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா, நீங்க எதுவும் பெருசா பண்ண வேண்டாம். டாக்டர்ட்ட போய் பார்க்க தேவையில்ல. கரெக்ட் டைம் சாப்பிடுறேன் எல்லாம் இருந்தும் உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்க அப்படின்னா வயிறு மற்றும் குடல் டாக்டர் உங்க ஊர்ல இருப்பாங்க. அவங்கள போய் காட்டி, நான் ஒரு ஸ்கோப் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்டோஸ்கோப் போட்டுக்கலாம்.